Good morning friends. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் உங்களை நம்முடைய இந்த YouTubeல இந்த Facebookல நம்ம சந்திக்கிறது. இன்னைக்கு நம்ம AD Square அட்வர்டைஸ்மென்ட் உடைய முக்கியமான டாபிக். இன்னைக்கு நான் உங்க கூட என்ன பேச வந்தேன், என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் பத்தி. நிறைய பேர் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் எஃபோர்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் நம்ம இந்த வீடியோ மூலமா பாசிட்டிவ் ஆட்டிட்யூட், அதாவது நேர்மறை மனநிலையை பத்தி உங்ககிட்ட நான் பேச போறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசு நிறைய, அதாவது பாசிட்டிவ் எல்லாத்தையும் வந்து நம்ம பாசிட்டிவ் நினைக்கிறோம் அப்படின்றது நிறைய பேரு நிறைய விதமா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு நிறைய நீங்க வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிள் விஷயத்துல இருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம படிப்பை ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுத்தது நான் உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் ஆட்டிட்யூட பத்தி சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பாருங்க, நம்பர் 2, இந்த நம்பர் தெரியுற மாதிரி இருக்கும். நம்பர் 2, இது நானு, இது நம்பர் 2, இது நான் செய்யற வேலை, இது நான் செய்யற வேலை. நம்பர் 2 நானு நம்பர் 2, வேலை நம்பர் 2. இதோடைய ரிசல்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிளஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா இதோட ரிசல்ட் we can get double 4. 4. நீங்களும் உங்க வேலையும், நீங்க என்ன செய்றீங்களோ எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் அந்த வேலை, அந்த நடுவுல நீங்க போடுற சிம்பிள் பிளஸ் போட்டீங்கன்னா you can get double on the result. Otherwise, by chance நீங்க உங்க வேலை மைனஸ் ஒரு சிம்பிள் உங்களுக்கு தெரியும், அந்த சிம்பிள் போட்டீங்கன்னா you can get result is 0. My dear friends, ரொம்ப சிம்பிள் விஷயம், ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையும் பாசிட்டிவ் ஆட்டிட்யூடோட, பிளஸ் உடைய அடிஷனல் அப்படின்றது மேத்தமெட்டிக்கலோட நேம், பிளஸ்க்கு இன்னொரு நேம் பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் ஆட்டிட்யூடோட உங்க வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா, இது என்னால முடியும் அப்படின்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா you can get double of the result. ஒருவேளை if you are putting negative symbol, the result is 0. அதுதான் நம்மளுடைய உலக பிரகாரமான ஒரு விஷயம். every action, அதாவது பாசிட்டிவ் ஆட்டிட்யூட், victory is started from positive attitude அப்படின்னு சொல்லி, every victory started from positive attitude. இது உலக பிரகாரமா சொல்ற ஒரு வார்த்தை. எந்த ஒரு வெற்றியா இருந்தாலும் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் இருக்கிறதுனால அது வெற்றியா அடையும். நெகட்டிவ் ஆட்டிட்யூடோட எந்த வேலையும் வெற்றியா அடையாது. இது நம்ம பரிசுத்த வேதாகம புஸ்தகத்துல சொல்லி இருக்குது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் அப்படின்னு. விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, இது என்னால முடியும்ன்ற அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நீங்க ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அதுல நீங்க ஜெயம் எடுப்பீங்க. சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் ஆல்வேஸ் பி a positive attitude. Okay, thank you.